வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற கோயில் பேர் அபிராமி சமேத விஸ்வநாதர் கோவில். இருக்கிற கிராமத்துக்கு பேர் ஹரிவிழிமங்கலம். இது ஹரிவிழிமங்கலம், ஹரிநேத்திரபுரம் சமஸ்கிருதத்தில். அது வந்து மருவி அரிவிழி இல்லை அருவிழிமங்கலம் அப்படின்னு ஆயிடுச்சு. இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம குடவாசல் ஒன்றியத்தில் குடவாசல்லேருந்து திருவிடச்சேரி வழியாக ஸ்ரீவாஞ்சியம் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னாக்கா வடவேர்னு வரும். வடவேர் தாண்டி கோயில் 10 பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ் ஸ்டாப்புக்கு இந்த கோயில் 10 பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா 2 கோயில் இருக்குது பக்கத்தில். ஒன்று இந்த அருவிழிமங்கலம் விஸ்வநாதர், இன்னொன்று வந்து கோயில் 10ல் இருக்கிற கைலாசநாதர். இந்த ஸ்தல புராணம் என்னன்னு சொல்லிடுறேன். அது கோயில் 10லையும் சேர்ந்து வர ஒரே ஸ்தல புராணம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமால் வந்து லக்ஷ்மியை வந்து வாஞ்சித்து கேட்டு வரும்போது ஸ்ரீவாஞ்சியத்தில் கேட்குறார். அப்போ அவர் மேற்க போகும்போது அவர் நாரணமங்கலம்னு இங்கே தெற்க ஒரு கோயில் இருக்குது, அங்கே போய் அவர் வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது கோயில் 10ல் இருக்கிற கைலாசநாதர் கூவி அழைத்து, நீங்கள் வந்து மயில் ரூபமாக இருக்கா அம்பாள், அங்கே அம்பாளில் லக்ஷ்மி இருக்கா போய் பாரு அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லும்போது அந்த குரல் கேட்டு அவர் தவம் கலைஞ்சி எழுந்து அங்கேருந்து நேராக பார்க்குற ஊர் தான் இந்த ஹரிநேத்திரபுரம். அவர் இங்கே பார்க்குறாரு, விஸ்வநாதர் இருக்காருங்க. ஸோ இந்த ஹரிநேத்திரபுரத்தை பார்க்குறார். அதுக்கப்புறம் அதனால் இந்த ஊர் வந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த குரல் கேட்டு அவர் அப்படியே கிழக்கு திருப்பி போகும்போது பார்த்தீங்கன்னா மயிலாடி அப்படிங்கிற ஊரில் மயில் ரூபமாக இருக்குது. அதனால தான் அந்த ஊர் இன்ஃபேக்ட் பேர் மயிலாடி. ஸோ அந்த புராணத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாள் இங்கே இருக்கார். ஸோ இது வந்து ஒரு சிவா விஷ்ணு ஆலயம் மாதிரி நம்ம தான் வச்சுக்கணும், ரைட். அது பக்கத்தில் வந்து ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்குது. அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் குளத்துலேருந்து எடுத்து இங்கே கிடைச்சவர். ஸோ அதுதான் வந்து இந்த சிறிய பட் பியூட்டிஃபுல்லான நம்ம ஹரிவிழிமங்கலத்தோட தல புராணம். அப்படியே போனோன்னா ஸ்ரீவாஞ்சியம் குடவாசல் இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது சுற்றி. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் உங்களை இந்த சின்ன கோயிலை வந்து நம்ம பார்ப்போம். இங்கே ஒரு ஆனால் சின்ன கோயிலுக்கு மிகப்பெரிய துர்க்கை இருக்கா. இன்ஃபேக்ட் எந்த கோயிலுக்குமே பார்த்தீங்கன்னா சைஸ் கம்பேரிசனில் இது ஒரு பெரிய துர்க்கை தான் அது. ஓகே, ஸோ இந்த துர்க்கையை பாருங்கள். நான் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்கிறேன். இதான் இன்ஃபேக்ட் இந்த கோயில் இவ்வளோ தான், சின்ன கோயில் தான். இதோட வந்து முடிஞ்சு போய்டுறது. பார்த்துக்கோங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். எழுந்திருக்கு. நன்றி.